சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா முத்துவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே என்ன ஏதுன்னு கூட கேட்காம முத்து மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி விஜயா ஒரு பக்கம் பேச, இங்கே ஸ்ருதியோட அம்மாவும் முத்து இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக என் பொண்ணு ஸ்ருதி இந்த வீட்டில் இருக்கவே மாட்டா. முத்து மாதிரி ஆளுங்க இருக்கிற வீட்டில் என் பொண்ணு மருமகளாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி வசதியாக இங்கே ஸ்ருதியை நாங்கள் வாழ வச்சோம். ஆனால் இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் முத்து மீனாவால் இங்கே என் மாப்பிள்ளை ரவியும் ஸ்ருதியும் அவமானப்பட்டு தான் நின்றுட்டுருக்கோம். அதனால் நான் என் பொண்ணு ஸ்ருதியை என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, பாத்தியா இப்படி சம்மந்தி வந்து பேசுறதுக்கு காரணமே இந்த முத்துவும் மீனாவும் தான். இவங்க இந்த வீட்டில் இல்லாமல் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்களோ அன்னைக்கு தான் நிம்மதியாக இருக்கும்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும் பொறுமையார் விஜயா தேவையில்லாமல் பேசாத, அப்படி முத்து என்ன தப்பு பண்ணான்னு உனக்கு தெரிய வந்தது. இவங்க ஏதோ ஆதாரத்தை அனுப்புனாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் முத்து என்ன செஞ்சான்னு இப்போ வரைக்கும் நம்ம யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும் மாமா என்ன நடந்ததுன்னு தெளிவாக கேளுங்க, அப்புறம் உங்கள் பையன் மேலே தப்பு இருக்கான்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இவங்கெல்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னையும் உங்கள் பையன் முத்துவையும் இப்படி பேசவே வேண்டான்னு அத்தைக்கிட்ட சொல்லுங்க, இல்லைனா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக பேச, முத்துவும் கண் கலங்கிக்கிட்டே நடந்த எல்லாத்தையும் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பா நான் எந்த தப்பும் செய்யலை. நான் எப்பயும் போல் காரை எப்பயும் போல் தான்ப்பா ஓட்டிகிட்டு போனேன். ஆனால் யார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியலப்பா. எனக்கு நடுவில் பிரேக் பிடிக்கவும் முடியல. அங்கே ஸ்கூல் பசங்களும் ஆட்டோவில் வந்ததெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் தான் இப்படியெல்லாம் நடந்தது. ஆனால் அந்த அருண் என் மேலே உள்ள கோவத்தில் இப்படி பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாரு. காரையும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இனி நீ எப்படி கார் ஓட்டி சம்பாதிக்கிறேன்னு என்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறாரு. என் மேலே தப்பே இல்லைன்னு சொன்னாலும் போலீஸ் எல்லாரும் அந்த அருணுக்கு தான்ப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன செய்யன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்தால் இந்த அம்மா என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்காம இப்படி கேள்வி கேட்டால் நான் என்னப்பா பதில் சொல்கிறது. என்னை அவமானப்படுத்துறதுக்கு வெளியிலேருந்து யாரும் வர வேண்டாம்ப்பா, அம்மா மட்டுமே போதும் அப்படின்னு கண் கலங்கி முத்து சொல்கிறாரு. முத்து இப்படி சொன்னதை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மை தெரியுது. உடனே ஸ்ருதியும் அம்மா புரிஞ்சுக்கிட்டீங்களா, முத்து மேலே எந்த தப்புமே இல்லைன்னு. நீங்கள் பார்த்ததெல்லாம் இங்கே வந்து சொல்லி பெரிய பிரச்சனை செஞ்சு என்ன இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிங்க. நான் என்றைக்கும் இந்த வீட்டிலேருந்து வரவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அப்பாவும் அந்த பெரிய வீட்டில் இருங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் யாரையும் இந்த வீட்டில் தப்பாக பேசாதீங்க. அதுவும் முத்து மீனாவை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு ஸ்ருதி மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேச அவமானப்பட்டு நிற்கிறாங்க சுதா. உடனே அண்ணாமலை இங்கே சுதாவை பார்த்து, பார்த்தீங்களா என் பையன் முத்து நல்லது செய்யணும்னு தான் நினச்சிருக்கான். ஆனால் என்ன வேறு யாரும் அவனை புரிஞ்சிக்கல. அது மட்டும் இல்லாமல் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் எல்லாரும் இருக்கோம். இந்த ஒரு பிரச்சனையை காரணமாக வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டு மருமக ஸ்ருதியை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. அப்படியே இருந்தாலும் ரவி என்னைக்கும் உங்கள் வீட்டுக்கு மருமகனாக அங்கே வந்து இருப்பான்னு நீங்கள் என்னைக்கும் யோசிக்கவே வேண்டாம். உங்கள் பொண்ணே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இங்கே பிரச்சனை செய்யணும்னு நினைக்காதீங்க. சம்மந்தி இங்கேருந்து கிளம்புறீங்களான்னு சொல்ல, உடனே தலை குனிஞ்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்ப, உடனே ரவி சொல்கிறாங்க, ஸ்ருதி உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வை, இனி நம்ம வீட்டு பிரச்சனையில் இவங்க தலையிடவே கூடாது. பிரச்சனை செய்யணும்னு இந்த வீட்டு பக்கம் வந்தாங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல, ரவி இப்படி பேசுகிறத கேட்டுட்டு வீட்டில் யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் அந்த முத்து மீனாக தானே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கோவமாக ஸ்ருதியோட அம்மா சுதாவும் அங்கேருந்து கோவப்பட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த விஜயாவும், போதும் மீனா, இதுக்கு மேலே அந்த முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணாத. வீட்டுக்கு வந்த சம்மந்திக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா. முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ பாரு அவங்க கோவச்சிக்கிட்டு போயிட்டாங்க. நான் என்ன செய்கிறதுன்னு கேட்க, அத்தை முத்து வேற யாரும் இல்லை உங்கள் பையன். அவங்க வந்து சொல்லியிருந்தாலும் உங்கள் பையனுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே நடக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வருது. என் வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் பண்ண நான் மட்டும்தானே இருக்கேன், அவர் மேலே தப்பு இல்லைன்னு சீக்கிரமாகவே நான் நிரூபிப்பேன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ காரும் இல்லை, உன் வீட்டுக்காரர் எப்படி சம்பாதிப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியும் அந்த போலீஸ்கிட்ட உண்மை என்னன்னு சொல்லி கண்டிப்பாக என் வீட்டுக்காரரோட காரை நான் திருப்பி வாங்கி கொடுப்பேன். நீங்கள் வாங்க, இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு கண் கலங்கி நின்று முத்துவும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க மீனா. உடனே அண்ணாமலை, விஜயா நீ சரியான அம்மாவாகவும் இல்லை, நல்ல ஒரு மாமியாராகவும் இல்லை, எனக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் இல்லை. எதுக்கு தான் நீ இந்த வீட்டில் இருக்குன்னு தெரியல. மீனா மாதிரி ஒரு நல்ல மருமக நம்ம வீட்டுக்கு இருக்க போய் தான் முத்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கான். அவங்களுக்கு வந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு மீனாவுக்கு நல்லா தெரியும். இனி முத்துவை அவமானப்படுத்தாத, இதில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாரு. மீனா எப்பயும் போல் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக கடைக்கு போகிறாங்க. மீனா ரொம்ப சோகமாக இருக்கிறத கவனிக்கிறாங்க. அங்கே வந்த சீதாவும், அக்கா என்னக்கா ஆச்சு, என்னக்கா பிரச்சனை, ஏன்க்கா இவ்வளோ சோகமாக இருக்குன்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க.
என்ன சொல்கிறது சீதா, ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் அடுத்த நாளே வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துடுது. வீட்டில் எல்லாரும் என் வீட்டுக்காரரை அவமானப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதான் நான் சொன்னேனே ஏற்கனவே, ஒரு போலீஸ்க்கும் இங்கே உங்கள் மாமா முத்துவுக்கும் ஆகாதுன்னு. அவர் என்னவோ பெரிய பிரச்சனை செஞ்சு தப்பே செய்யாத என் வீட்டுக்காரருக்கு இனி காரே கிடைக்காது, நீ சவாரி செஞ்சு வேலையும் செய்ய முடியாது, சம்பாதிக்கவும் முடியாதுன்னு பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாரு. அதனால தான் சவாரிக்கு கூட போகாமல் என்ன செய்யன்னு உன் மாமா வீட்டில் இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட என் மாமியாரும் அப்பப்போ என்னையும் என் வீட்டுக்காரரையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் செய்யலைன்னு நிரூபிக்கணும். மறுபடியும் என் வீட்டுக்காரரோட காரை நான் திருப்பி வாங்கி கொடுக்கணும். யாரோ வேணும்னே தான் இந்த பிரச்சனையை செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அக்கா அது யாருக்கா, என்கிட்ட சொல்லு. நான் தான் சொன்னேன்லக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் இருக்காரு, அவர் மூலமாக கண்டிப்பாக உதவி கிடைக்கும்னு அப்படின்னு சொல்லும்போது, சரி சீதா, கண்டிப்பாக நீ இதில் எனக்கு உதவி செய்யணும். என் அத்தை முன்னாடி மறுபடியும் என் வீட்டுக்காரருக்கு வர வேண்டிய அந்த கார் கிடைக்கணும். அப்போ தான் என் அத்தை பேசின பேச்சுக்கெலாம் சரியான பதில் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, மீனாவோட அம்மா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. முத்து மாப்பிள்ள ரொம்ப நல்லவர், அவருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்ல. ஏற்கனவே நான் கோயிலுக்கு வந்தப்ப ஒரு அம்மா இதை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் செய்யலை, அவருக்கு உதவி செய்ய நான் இருக்கும்போது நீங்கள் யோசிக்காதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்துவை பற்றி பேசும்போது மீனாவும் ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாங்க. மீனாவுக்கு உதவி செய்ய மீனாவோட சீதாவும் உதவி செய்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க. இங்கே சீதா நடந்த எல்லாத்தையும் மீனா கிட்ட கேட்டுக்கிறாங்க. உடனே அருணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்படி என் மாமா எந்த தப்பும் செய்யலை, அவர் ரொம்ப நல்லவர்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல. நம்ம கல்யாணம் நடக்கணும்னா என் மாமாவும் என் அக்காவும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த கல்யாணமே நடக்கும். ஆனால் அவருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நடக்குது, இதில் கண்டிப்பாக என் அக்காவுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சீதா அருண் கிட்ட சொல்கிறாங்க. உடனே அருணும், அப்படியா, உன் மாமாவை என்ன பிரச்சனை, உன் மாமாவுக்கு என்னதான் நடந்ததுன்னு கேட்கும்போது தான் இங்கே அருணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. சீதா சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு வேளை அந்த முத்து தான் சீதாவோட மாமாவாக இருக்குமா. முதல்ல சீதாவை வர வைப்போம், அதுக்கப்புறமா பேசிப்போன்னு அங்கே சீதாவையும் மீனாவையும் அங்கே அருண் வர வைக்கிறாரு. இங்கே சீதா முதல்ல அருண்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என் மாமாவோட காரை வாங்கி கொடுக்கணும், அவர் எப்பயும் போல் அதில் சவாரிக்கு போகணும். என் அக்கா ரொம்ப பாவம், பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கும்னு அந்த சிந்தாமணியால் ஏமாந்து போனாலும் மறுபடியும் அந்த பணத்தை என் மாமா தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லவர். என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா எங்கள் முத்து மாமா தான் முன்னாடி வந்து நின்று உதவி செய்வார். இப்போ அவருக்கே ஒரு பிரச்சனை, நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்க, ஆமாம் உங்கள் முத்து மாமா கார் டிரைவரா, ஆமாம் அவர் எங்கே இருக்காரு என்ன ஏதுன்னு விசாரிக்க நல்லாவே இங்கே தெரியுது அருணுக்கு. அப்போ நம்ம அந்த காரை எடுத்துகிட்டு வந்தது வேறு யாரும் இல்லை, சீதாவோட மாமா தான், அவங்க அக்காவோட வீட்டுக்காரர் காரை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல். இதில் முத்து மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த முத்து என் வழியில் வரக்கூடாது, எனக்கு பிரச்சனை செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் உண்மையெல்லாம் மறைச்சேன். ஆனால் இப்படி நானே வசமாக மாட்டிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு அருண் யோசிக்கும்போது அங்கே மீனாவும் பூவெல்லாம் கொடுத்துட்டு இங்கே சீதா சொன்ன இடத்துக்கு வராங்க. அருண்கிட்ட சீதா பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க மீனா. உடனே மீனா வந்த உடனே இங்கே சீதாவை திட்டுறாங்க. யார்கிட்ட பேசக்கூடாது, யாரை பார்க்கவே கூடாது, ஏன் யாரால் உன் மாமாவுக்கு நிறைய பிரச்சனை வருதோ இந்த அருண்கிட்ட நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, அக்கா என்னக்கா சொல்கிற, இவரை உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லும்போது மீனாவும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உன் மாமா மேலே தப்பே இல்லைனாலும் பெரிய பிரச்சனை செய்கிறதே இந்த அருண் தான். ஆனால் நீ என்ன இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, அக்கா நான் விரும்புகிறேன்னு ஒருத்தரை சொன்னல, அவர் தான்க்கா இவர். ஏற்கனவே இங்கே இந்த சிட்டியால் நம்ம சத்யாவுக்கு பிரச்சனை வரும்போது சத்யா எங்கே இருக்கான்னு இருந்த இடத்த சொன்னதும் இவர் தான்க்கா. இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன். ஆனால் நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியலையேன்னு சொல்ல அருணும் தலை குனிஞ்சு நிற்க மீனா சொல்கிறாங்க, என்னது இவரையா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச, நீ ஆசைப்பட்டாலும் உன் முத்து மாமாவுக்கு தெரிஞ்சா உன் கல்யாணம் அதுவும் இந்த அருண் கூட நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல இங்கே சீதாவும் கண் கலங்கி நிற்கிறாங்க. அக்கா என்னக்கா அப்படின்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீயும் நம்ம வீட்டில் உள்ளவங்களும் என் வீட்டுக்காரர் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சுருக்கீங்க. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் என் குடும்பத்தையும் என் வீட்டுக்காரரையும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற இவரை எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும், இல்லை நாங்கள் எதுக்கு எப்படி ஒத்துப்போம் அப்படின்னு மீனா ரொம்ப கோவமாக அருணை திட்டுறாங்க. இவருக்கு நல்லாவே தெரியும் என் வீட்டுக்காரர் முத்து எந்த தப்புமே செய்யலைன்னு. ஆனாலும் பிரச்சனை செஞ்சு இந்த காரை அவர் வந்து நல்லபடியாக கார் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதன் மூலமாக வருமானம் பார்க்கக்கூடாதுன்னு செஞ்சதே இந்த அருண் தான். இவரை நீ கல்யாணம் பண்ணால் எப்படி சீதா சந்தோஷமாக இருப்ப, எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே அருணுக்கு என்ன செய்யனே தெரியல.
உண்மையாகவே முத்து மேலே எந்த தப்புமே இல்லை. நான் தான் கோவத்தில் பெரிய பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன். ஆனால் காரை முத்துக்கிட்ட கொடுத்துருக்கணும். சீதாவோட அக்கா தான் இந்த மீனா. சீதாவோட மாமா தான் இந்த முத்துன்னு தெரியாமல் நான் பிரச்சனை செஞ்சுட்டேனே. பேசாமல் முத்துவை வர வச்சு மன்னிப்பு கேட்டுடலாமா? இல்லை நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சீதாவுக்கு தெரிஞ்சா சீதாவும் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி வசமாக மாட்டிக்கிட்ட இங்கே அருணும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே சீதாவும், எங்க அக்கா சொல்றதெல்லாம் உண்மையா? உங்களால எங்க முத்து மாமாவுக்கு நிறைய பிரச்சனை வருதா? என்ன அருண் பதில் பேசாம இருக்கீங்க? என் மாமா மேல கண்டிப்பா தப்பே இருக்காதுன்னு என் அக்கா எவ்வளோ நம்புறாளோ அதே மாதிரி நானும் நம்புறேன். இப்போ நீங்க உண்மையை சொல்றீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க உடனே அருணும், சீதா நான் சொல்ல வரதை கொஞ்சம் பொறுமையா கேளு. ஏற்கனவே இந்த முத்துவை எனக்கு பிடிக்காது. நிறைய முறை முத்துவால எனக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஏற்கனவே வேலை இல்லாமல் ஒரு 3 நாள் இருந்ததுக்கு காரணமும் இந்த முத்து தான். ஆனால் உங்கள் மாமாவை பற்றி நீ நல்ல விதமாக சொல்லும்போது அவரை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த முத்து தான் ஓ மாமான்னு எனக்கு தெரியவே தெரியாது. இத்தனை நாள் முத்து எவ்வளவோ தப்பு செஞ்சுருக்காரு. ஆனால் இப்போ முத்து தப்பு செய்யவே இல்லை. உண்மையாகவே அவர் காரில் இருந்த பிரச்சனையால தான் தேவையில்லாமல் முத்து வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. நானும் அவரை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். தப்பு என் பக்கம்தான் இருக்குது. நான் நல்ல ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன். இந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு தப்பை செஞ்சுருக்கவும் கூடாது. பொய் சொல்லியிருக்கவும் கூடாது. தப்பு செய்யாத மாமாவோட காரை நான் வந்து இங்கேயே வச்சுருந்துருக்கவும் கூடாது. அவர் கேட்ட உடனே என்ன ஏதுன்னு விசாரித்து நான் கொடுத்துருக்கணும். நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் சீதா அப்படின்னு சொல்ல, சீதா ரொம்ப கோவமாக இங்கே அருணை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களா, எங்கள் அக்கா அழுதுட்ருக்காங்க. என் மாமா வேலைக்கு போக முடியாமல் கார் இல்லைன்னு கண் கலங்கி போய் நிற்கிறாருன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தானே. அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் எங்கள் மாமா பேசின எதையுமே கேட்கல. என்னங்க இத்தனை நாள் என்னவோ நான் வேலையை நல்லபடியாக செய்வேன், எந்த விதத்துலையும் தப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னீங்களே. ஆனால் நீங்கள் செய்கிற வேலையோட லட்சணமே இதுதானா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க, உடனே அருணும், என்னை மன்னிச்சிரு சீதா. உன் மாமா கிட்டேயும் உன் அக்கா கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்டு எப்படியாவது இந்த காரை நான் திருப்பி கொடுக்குறேன். ஆனால் என்னால் அவருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும், வேலை செய்யவே முடியாத ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும், பாத்தியா சீதா, இந்த அருணுக்கு கோபம் வந்தால் என்ன வேணாலும் செய்வார் போல. தப்பே செய்யாத ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்தி காரை வாங்கி வச்சுக்கிட்டு இனி இந்த காரால் நீ எந்த வருமானமும் பார்க்கவே கூடாதுன்னு சொல்வார். இப்படிப்பட்ட ஒரு ஆளை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்பப்போ அந்த முத்து தான் வந்து பிரச்சனை செஞ்சார். அந்த கோவத்தில் தாங்க இப்படி செஞ்சுட்டேன். அதுக்குன்னு சீதாவுக்கும் எனக்கும் கல்யாணமே நடக்காதுன்னா எப்படி? இப்போ என்ன, நானே உண்மையை சொல்கிறேன். என் வேலைக்கு இதனால் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. உண்மையை சொல்லி எல்லார் முன்னாடியும் உங்கள் வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். காரையும் திருப்பி கொடுத்துட்றேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இனி கண்டிப்பாக என்னாலையும் உங்கள் வீட்டுக்காரர் முத்துக்கு பிரச்சனை வராது. அவர்கிட்டயே சொல்லி பிரச்சனை பண்ண வேண்டான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது மீனா ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சீதாவும் அருண்கிட்ட பேச பிடிக்காம, என் மாமாவும் அக்காவும் இந்த ஒரு நிலமையில இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். எங்கள் மாமா தெரிஞ்சே இப்படிப்பட்ட வேலையை செய்யவே மாட்டார். அவர் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு தான் நினைப்பார். ஆனால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டது உண்மை. ஆனால் எங்கள் அக்கா வீட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்ச உங்களை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என் மாமாவுக்கு அவரோட கார் கிடைக்கணும். நீங்கள் செஞ்ச தப்புக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லைனா கண்டிப்பாக நான் உங்களை பார்க்கவும் வரமாட்டேன். நீங்கள் இனி என்னை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாதுன்னு சீதாவும் ரொம்ப கோவமாக அருணை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அருணுக்கு என்ன செய்யனே தெரியல. இப்படி வந்து வசமாக மாட்டிப்பேன்னு நினைக்கலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அருணும் வேற வழி இல்லாமல் அங்கேருந்த போலீஸ்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி, முத்து மேலே தப்பே இல்லை, வேணும்னா இவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு ஏற்கனவே முத்துவோட காரை எடுத்துகிட்டு வந்த அந்த போலீஸ்கிட்ட கேட்க, ஆமாம் சார், அவரோட காரில் சின்னதாக ஒரு பிரச்சனை, அதனால தான் என்னாலேயே காரை சரியாக இங்கே கொண்டு வர முடியாத ஒரு நிலமை சார், என் கையோட நிலமையை பாருங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லும்போது தான் அங்கே உள்ள போலீஸும் அருணை திட்டுறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த முத்துவை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ ஒரு கோவத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்கிறீங்க. அப்புறம் நீங்கள் தான் அவர் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறீங்க. அருண், எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஏன் விசாரிக்காமல் அவரோட காரை இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க? காரை தர முடியாதுன்னு பிரச்சனை செஞ்சது நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிக்க, அருணும் மன்னிப்பு கேட்குறாங்க. காரை கொடுத்துருங்க சார், அவர் மேலே தப்பு இல்லை. நீங்கள் என்ன செய்யணுன்னாலும் என்ன செய்யுங்க, ஆனால் அந்த தப்பு செய்யாத முத்துவுக்கு கார் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசும்போது இங்கே போலீஸும் அருணை ரொம்ப கோவமாக வெளுத்து வாங்குறாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த முத்துக்கிட்ட பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க. இந்த முறையாவது நீங்கள் தான் சரியாக முடிவெடுத்திருப்பீங்க. அவர் மேலே தான் தப்பு இருக்கும்னு நினச்சா தப்பு செய்யாத முத்துவை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கவும் கூடாது. அவர் காரை நீங்கள் இங்கே வாங்கி வச்சிருக்கவும் கூடாது. ஏன் அவர் ஒன்று இப்படிலாம் செய்றீங்க? நீங்கள் செஞ்ச பெரிய தப்புக்கு சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல முத்துவை வர வச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு காரை கொடுத்து அனுப்புங்க, அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே அருணும் இந்த விஷயத்த சீதா கிட்ட சொல்ல, சீதா சொல்கிறாங்க,
என் மாமாவுக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவர் முன்னாடி மன்னிப்பு கேளுங்க. அப்போ தான் நம்ம கல்யாணம் நடக்கும். இல்லை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறேன்னு ஃபோனை வைக்கிறாங்க சீதா. உடனே சீதாவும் மீனாக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அக்கா நீ கவலைப்படாத, முத்து மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எப்பயும் போல் அவர் சவாரிக்கு போகலாங்க்கா. அந்த அருண் காரை திருப்பி தரதா சொல்லிட்டாங்க. அவர் மேலே தான்க்கா தப்பு இருக்குது. என்னை மன்னிச்சிருக்கா. ஒரு நல்லவர்னு நினச்சி அந்த அருணை விரும்பினேன். ஆனால் உன் குடும்பத்துக்கும் இங்கே முத்து மாமாவுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்வார் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நான் கண்டிப்பாக இனி அருணை பார்க்கவும் மாட்டேன், அவர்கிட்ட பேசவும் மாட்டேன் அப்படின்னு பேசும்போது மீனா சொல்கிறாங்க, இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் முடிவெடுக்கணும். ஆனால் என் முத்துவோட வழியில் வந்தது அந்த அருணோட பெரிய தப்பு. என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் அவராக ஒரு முடிவெடுத்தது அதை விட பெரிய தப்பு அப்படின்னு சொல்லும்போது, அக்கா இந்த ஒரு முறை மன்னிச்சிருக்கா. நீ மாமாவை கூட்டிகிட்டு போய் அந்த காரையும் எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே மீனா முத்துக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆமாம் என்ன சொல்கிற மீனா, சீதா விரும்புகிறது அந்த அருணையா அப்படின்னு கேட்க, ஆமாங்க அந்த அருணால தான் நமக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இது சீதாவுக்கும் தெரியும். ஆனால் சீதா இனி அருண்கிட்ட பேசவே மாட்டேன்ற ஒரு முடிவில் இருக்கா. முதல்ல வாங்க நம்ம போய் கார் எடுத்துகிட்டு வருவோன்னு சொல்ல, மீனாவும் முத்துவும் வீட்டிலேருந்து கிளம்ப விஜயா எப்பயும் போல் ஏளனமாக பேசி சிரிக்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் முத்து எங்கப்பா போகிறான்னு கேட்க, அதான்ப்பா என் காரை பற்றி பேசுகிறதுக்காகவும் ஏதோ அந்த போலீஸ் என்னை கூப்பிட்ருக்காங்க போல், நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பான்னு சொல்ல, அண்ணாமலை ரவின்னு எல்லாரும் முத்து கூட கிளம்பி போகிறாங்க. அங்கே இருந்த அருணும் முத்துவை பார்த்துட்டு பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. உடனே முத்துவும், நான் சொன்னேன்லப்பா நான் எந்த தப்பும் செய்யலைன்னு. இந்த அருண் தான்ப்பா தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு நான் எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணுறதுக்குனே வராரு. இப்போ கூட என் மேலே தப்பே இல்லைன்னு சொன்னால் யாரும் என்னை நம்பலை. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்க, அங்கே வந்த அருணும் முத்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரொம்ப கோவமாக, இவர்கிட்டலாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலமை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சீதா தான். சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும். இருந்தாலும் நான் செஞ்சதும் தப்பு தானே அப்படின்னு சொல்லி அங்கே வந்த மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த தப்பும் செய்யலை, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்தினேன். எத்தனையோ முறை என்னை தலகுனிய வச்சுருக்கீங்க. நான் உங்களால் அவமானப்பட்டிருக்கேன். அதனால தான் இந்த முறை நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கணும்னு நினச்சே நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் தப்பு செய்யாத உங்களுக்கு பிரச்சனை செஞ்சுருக்கவே கூடாது. அதனால் என்ன வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் முத்து மீனாவுக்கு அவங்களோட காரையும் அருண் திருப்பி கொடுக்குறாரு. ஆனால் முத்துவுக்கு அருண் மேலே இருக்கிற கோவம் கொஞ்சம் கூட குறையாததுனால இங்கே மீனா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா மீனா எந்த தப்புமே செய்யலைனாலும் பிரச்சனை எனக்குன்னு வருது. அதுவும் இந்த அருண் எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை செய்கிறாரு. இதில் நீங்கள் எல்லாரும் அருணுக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க. என் நிலமையை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்க, நீங்கள் கோவப்படாதீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புவோன்னு சொல்ல, உடனே அருணும் இங்கே அமைதியாகவே நிற்க அண்ணாமலை அருண் கிட்ட சொல்கிறாரு, என் பையன் முத்து மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது, அவன் தப்பு செஞ்சுருக்க மாட்டான்னு. நீங்களா ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கும்போது அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு தப்பு செய்யாதவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் செய்யாதீங்க. என் பையன் இனி உங்கள் வழியில் தலையிடவே மாட்டான். அதே மாதிரி தப்பு செய்யாத என் பையன் வழியிலையும் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு முத்துவையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. முத்துவுக்கு மறுபடியும் கார் கிடச்ச சந்தோஷத்தில் இருக்கிறாரு அண்ணாமலை. வீட்டுக்கு வந்த விஜயா எப்பயும் போல் மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அந்த முத்துவுக்கு மறுபடியும் கார் கிடச்சிருச்சா, அந்த சந்தோஷத்தில் வரியா என்னன்னு கேட்க, ஆமாத்த கார் கிடச்சது மட்டும் இல்லை உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்கு. சீக்கிரமாகவே எங்கள் காரில் பிரச்சனை செஞ்சது யாருன்ற உண்மையை கண்டுபிடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் மேலே தப்பே இல்லைன்னு என் வீட்டுக்காரரை தப்பாக பேசின அந்த அருணே எல்லாரும் முன்னாடி சொல்லியிருக்காரு. வேணும்னா மாமா கிட்ட கேளுங்க. அதுக்குன்னு நீங்கள் வாய்க்கு வந்தபடிலாம் பேசுனீங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே விஜயாவும், போதுமேனா இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, ஆமாத்த அதையே தான் நானும் சொல்கிறேன். ஏன் வீட்டுக்காரரை தப்பாக பேசுனீங்க, அப்புறம் நானும் உங்களை சும்மா விட மாட்டேன். வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு என் வீட்டுக்காரருக்கு பிரச்சனைன்னு அவருக்கு நான் சப்போர்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உண்மையாகவே முத்துவை உங்கள் பையனாக நீங்கள் நல்லபடியாக பார்த்துருந்தா அவருக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு தான் எங்கள் 2 பேரையும் பிடிக்காதே. ஒரு நாள் நாங்களும் முன்னேறுவோம், அப்போ எங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க. இதில் என் வீட்டுக்காரர் மேலே தப்பே இல்லை, அந்த அருண் மேலே தான் தப்பு. அதனால் மன்னிப்பு கேட்டு காரையும் திருப்பி கொடுத்துட்டாரு. இனியாவது என்னையும் என் வீட்டுக்காரர் முத்துவையும் தப்பாக பேசாதீங்க, புரியுதா? நாளையிலேருந்து அவர் எப்பயும் போல் வேலைக்கு போயிடுவார். ஆனால் தப்பு செஞ்சது யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன், அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே மீனா கோவமாக பேசுகிறாங்க. பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலையும், பாத்தியா விஜயா, முத்துவுக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே சப்போர்ட்டாக மீனா இருக்கிறதுனால தான் இங்கே முத்துவுக்கு வர பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது. ஆனால் நீ
ஒரு நல்ல அம்மாவாக நடந்துக்காம எப்போ பார்த்தாலும் முத்துவையும் மீனாவையும் அவமானப்படுத்துறதே உன் வேலையாக செஞ்சிட்ருக்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உன் பையன் முத்து எப்பயுமே தப்பு தான் செய்வான்னு நீ மட்டும் இல்லை, அந்த மனோஜும் நினச்சிட்டு இருக்க போய் தான் அவமானப்படுத்தி பேசுகிறீங்க. என் பையன் முத்துவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவனை வளர்த்ததே எங்கள் அம்மா தானே. அதனால உன் பையன் மனோஜை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு முத்து தப்பு பண்ணுவான், அவனால தான் வீட்டில் பிரச்சனை வருதுன்னு ஏதாவது பேசினேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லை, சம்மந்தி வந்ததுனால இனி மீனா மேலே அந்த கோவத்தெல்லாம் நீ காமிக்கவே கூடாது, புரியுதா? மற்றவங்க கிட்ட நீ முத்து மீனாவை விட்டு கொடுக்கக்கூடாது. உன்னால் அந்த சிந்தாமணி மீனாவுக்கு செஞ்ச பிரச்சனை வரைக்கும் போதும். மறுபடியும் யாராலையும் இவங்க 2 பேத்துக்கும் பிரச்சனை வரவே கூடாது. முத்து, நீ எப்பயும் போல் உன் வேலையை பாருப்பா. இந்த விஜயா பேசுகிறதெல்லாம் பெருசாக நினைக்கவே நினைக்காத. தப்பு செஞ்சதுக்கு உன்னை வசமாக மாட்டி விட்டதுக்கு அந்த அருணே உன்கிட்ட மன்னிப்பு கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பையன் முத்து என்னைக்கும் தப்பு செய்ய மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் இந்த அப்பா உன்னால் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீ நல்லா சந்தோஷமாக இருக்கணும் முத்துன்னு சொல்ல, மீனாவால் தான் முத்து எல்லா விதத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாகவும் நல்லா வேலை பார்த்துட்டும் இருக்கான். மீனா முத்துவோட அருமை என்னைக்கு விஜயாவுக்கு புரியுதோ அன்னைக்கு தான் இந்த விஜயா திருந்துவா. அது வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் இந்த விஜயா திருந்தவே மாட்டாமா மீனா. சந்தோஷமாக இருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவை விட்டு கொடுக்காம பேசிட்டு போகிறாரு அண்ணாமலை. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா. மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்காரருக்கு அந்த அருணால் காரு கிடச்சிருச்சு, முத்து மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வச்சாச்சுன்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மீனா. முத்து மேலே மீனா நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால தான் மறுபடியும் முத்துவுக்கு கார் கிடச்சிருக்கு. மீனா இருக்கிற வரைக்கும் முத்துவுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் நினைக்கிறாங்க. ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு வந்து தேவையில்லாமல் முத்து மீனாவை அவமானப்படுத்தி பேசுறதுக்காக இங்கே ஸ்ருதி மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா, முத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக முத்து எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டார், அவருக்கு கார் கிடச்சிரும்னு நினச்சேன். அதே மாதிரி உங்களால் முத்துவுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு மீனா. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத்து, நீங்கள் கவலைப்படாமல் எப்பயும் போல் நீங்களும் மீனாவும் சந்தோஷமாகவே இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி பேசுகிறதுனால மீனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க.